ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் வயநாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான நிகழ்வாக தான் நடந்திருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் கம்மியாக நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே இறுதியிலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து எப்போவுமே வந்து தென்மேற்கு பருவமழை வந்து அந்த டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகிறதோட எப்போவுமே முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பருவமழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு கேரளா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து வெள்ளம் தண்ணி நிறைஞ்சு போகிறது அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அங்கே அப்போவே இருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால எல்லா மக்களுமே அச்சத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம், தண்ணி அதிகமாகிறதுனால வீடுகள் உள்ள மூழ்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கண்டினியூஸாக வந்து மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 58 சென்டிமீட்டரு அந்த ரேஞ்சில் வந்து பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவும் வந்து ஏற்பட்டிருக்கு. இது எப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 1 மணிலேருந்து 3 மணி இந்த டைம்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த டைமில் வந்து எல்லாருமே வீட்டில் அசந்து தூங்கிட்டு இருக்கிற நேரம். ஸோ இந்த டைமில் தான் வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராமம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருந்து தடமே இல்லை. ஃபுல்லாகவே அந்த மண்ணில் மூழ்கி போயும் அது மட்டும் இல்லாமல் அந்த இருந்த இடமே வந்து தரமட்டமாக இருக்குது. அது எந்த ஊர்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டகை, அப்புறம் வந்துன்னா மேட்டுப்பட்டி, அப்புறம் வந்து சூரல்மலை அப்படிங்கிற ஒரு 3 பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருக்கு. இல்லை கிட்டத்தட்ட 500 வீடுகள் இருந்ததாகவும் கூறப்படுதுங்க. இவங்க என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்க, என்ன இது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மீட்பு குழுவினர் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ரீச் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா வந்து அதில் இருக்கிற ரோடு எதுவுமே இல்லை. ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாகவும் மண்ணாகவும் சூழ்ந்திருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மீட்பு குழுவினருக்கு வந்து போகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஏன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. இவங்க எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் தான் அவங்களையும் காப்பாற்ற முடியும். இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடும் ஒரு கயிறு மாதிரி வச்சு அதில் கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சிக்கலாக இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து தண்ணி வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக போயிட்டுருக்குது. இவங்களும் எப்படியோ முயற்சி பண்ணி போய் அங்கேருந்து ஓரளவு இருந்தவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மீட்பு குழுக்கு வந்து இந்த மாதிரி இங்கங்கே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே வந்து காப்பாற்றுனா கண்டிப்பாக மாநில பேரிடர் மீட்பு குழு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இராணுவம், கடற்படையினர் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா தோண்டி பார்க்குறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து உயிரோடையும் காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா உடல்கள் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஒவ்வொரு இடமா தோண்டும் போது பலி எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 40, 50, 100, 120, 150 இப்போ 200 தொட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா அங்குள்ள மக்களுக்கு இன்னும் அச்சம் அதிகமாகிட்டு தான் போகுது. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர் அங்கே வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீதி உள்ளவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியவே இல்லைங்க. ஆனால் வந்து இவங்க மீட்பு குழுவினர் எல்லாருமே வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரையாவது காப்பாற்றிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இல்லை என்ன அப்படின்னா சில இடங்களில் வந்து தோண்ட அவங்களுக்கே ரொம்ப பதட்டமாகுது. எதுக்கு அப்படின்னா உடல்கள் கிடைக்கிற இடத்த விட மீறி மனிதர்களோட கை மற்றும் கால் பகுதி இந்த மாதிரி கிடைக்கிறது அவங்களுக்கு இன்னுமே அச்சமாக இருக்குது. சில வயதில் வந்து பார்த்திங்கன்னா கை இங்கேருந்து எடுக்காங்கன்னா அவங்களோட உடல் வேறு எங்கேயோ இருந்து எடுக்காங்க. மனிதரோட உடல் அந்த பாறையில் பட்டு பார்த்திங்கன்னா உடலே வந்து பார்த்திங்கன்னா பல துண்டுகளாக ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா உடல்கள் உள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலைமையில தான் இருக்கும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே மீட்பு குழுவினருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை தான். இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க, எப்படி மீட்டு காப்பாற்றி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே புரியலைங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளா அரசு கிட்டத்தட்ட கேரளா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு, அதாவது அந்த பகுதி சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 118 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாதுகாத்து அவங்கள தங்க வைக்கிறதுக்கான வந்து முகாம்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குறிப்பிட்ட நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இன்னும் எத்தனை பேரை காப்பாற்றிருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேபார் வயநாடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் வந்து சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு எல்லாமே நல்லா மீண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.